ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது எபிசோடோட வந்துட்டேன். வேற லெவல்ல இருக்கும் இந்த எபிசோடு. முக்கியமா சண்டை சீன்ஸ்லாம் தெறிக்க விடும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட போகிறது போறாங்க. அவருக்கு ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள வேற இருக்கு. ஆனா அந்த ஆளு கெஞ்சிறான், ப்ளீஸ் என்ன வேணா பண்ணுங்க, ஆனா என் குடும்பத்தை விட்டுடுங்கன்னு. பாவம் மனுஷன். முன்னாடி அவனுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருந்திருக்கு. ஆனா நம்ம கிங் வந்து காப்பாத்திட்டாரு போல. அதான் அந்த ஆளு கிங்குக்கு ஒரே நன்றிய சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் கட் பண்ணா இப்ப இருக்கிற சீன் காட்டுறாங்க. நம்ம ரெனால்ட்ஸ் இருக்காருல்ல, அவரு நம்ம ஆர்தருக்காக கிளவுஸ் கொண்டு வந்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ ஆர்தரோ சும்மா போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, அந்த கிளவுஸ போட்டதுமே ஆர்தரோட பவர் ரெனால்ட்ஸுக்கு அப்படியே தெரிஞ்சிடுச்சு. உடனே எலிஸ்கிட்ட சொல்றாரு, நம்ம பையனுக்கு ஒரு டீச்சர் கண்டிப்பா வேணும்னு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. ஆர்தரை அனுப்பலாமா வேண்டாமான்னு ஒரே சண்டை. எலிசுக்கோ பயங்கர கோவம். இவ்வளவு சின்ன வயசுல எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு ஒரே பிடிவாதம். ஆனா ரெனால்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் அவன் எதிர்காலத்தை நினைச்சுதான் கவலைப்படுறேன்னு. அதுக்கு எலிஸ் வேற மாதிரி பேசுறா. நீங்க பேசுறத பார்த்தா இப்ப இருக்கிறது முக்கியமே இல்ல, உங்க சின்ன குழந்தையோட இருக்கிற உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னு தோணுதுன்னு. அப்படியே ரெண்டு பேரும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்தர் இருக்கானே, அவன் ஒரு வேற லெவல் ஐடியா சொல்றான். ஏன் நீங்களும் என் கூட வரக்கூடாதுன்னு கேக்குறான். அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சந்தோஷம். வாவ், நம்ம பையன் பிறக்கும்போதே இவ்ளோ ஜீனியஸா இருக்கானேன்னு ஒரே குஷி. உடனே கிளம்புறதுக்கு ரெடியாகிடுறாங்க. இவங்க எங்க போறாங்கன்னா, எந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்ல. ஆர்தருக்கு ஏற்கனவே சில பேரை தெரியும். அவங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்போட பேரு ட்வின் ஹார்ன். நம்ம எலிஸும் ரெனால்ட்ஸும் கூட முன்னாடி அந்த குரூப்ல இருந்திருக்காங்க. எல்லாரும் ஆர்தரை மீட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சில ஓநாயங்க வந்து அட்டாக் பண்ண ரெடி ஆகுதுங்க. அப்ப நம்ம ஆர்தர் சொல்றான், இந்த உலகத்துல இருக்கிறதே இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன் இன்வெல்ட் கறிய இவங்க சாப்பிடுறாங்களே என்ன? அப்புறம் என்ன தெரியுமா, நம்ம எலிஸ் இருக்காங்களே, அவங்க ஒரு சின்ன குயிஸ் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாயிடுச்சான். போதும், எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஆர்தரோட கையில ஏதோ பண்றா. அது ஹீலிங் மேஜிக். இது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். இப்படி ஸ்பெஷல் மேஜிக் யூசர்ஸ இமிட்டர்னு சொல்வாங்க. இவங்க அவ்ளோ ஈஸியா கிடைக்க மாட்டாங்க. இவங்களோட பவர் வேற லெவல்ல இருக்கும். அதனாலதான் இவங்க பெரும்பாலும் ஒளிஞ்சுதான் வாழணும். ஏன்னா எந்த குரூப்லயும் இவங்க மேலதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்கும். அதான் நம்ம ரெனால்ட்ஸ் எலிஸை ரொம்ப தூரமா கொண்டு போய் செட்டில் பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப தூரமா இருக்காங்களாம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு சின்ன மேட்ச் போடுறாங்க. ஒருத்தன் பயங்கரமா ரெடியாகி வந்து நிக்கிறான். அந்த மேட்ச் முடியிற ஸ்டேஜில பார்த்தா அந்த ஆளு தன்னோட எல்லாத்தையும் கொடுக்க போறான் போல தெரியுது. நம்ம ஆர்தர் மனசுல நினைக்கிறான், அடப்பாவீங்களா, நான் 4 வருஷம் எங்க இருந்தேன்னு மறந்துட்டீங்களா? ஏன்னா அந்த ஆளு பயங்கரமா ஃபைட் பண்ண ரெடியா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ வேற லெவல் இல்லையா? அவன் சும்மா நின்னுக்கிட்டே இருக்கான். அந்த ஆளுக்கோ ஒரே டென்ஷன். என்னடா இது, இவன் ஏன் அசையவே இல்லன்னு யோசிக்கிறான். பைத்தியக்காரன், அவன் நல்லவன் இல்லன்னு மறந்துட்டான் பாரு. அந்த ஆளு கத்துறான், அவன் நல்லவன் இல்ல, அவன் ஒரு மிருகம், நம்பர் 1 பீஸ். இவனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு கேக்குறான். அதுக்கு ரெனால்ட்ஸ் சொல்றாரு, நான்லாம் அவனுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கலையே. அப்ப திடீர்னு நம்ம ஜாஸ்மின் என்ட்ரி கொடுக்கறா. வந்துட்டு ஆர்தர் கிட்ட கேக்குறா, எனக்கும் நீ கத்து கொடுக்க முடியுமா? அந்த எனர்ஜியை நீ கால்ல எப்படி போட்ட? ஆர்தர் அவளோட முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறான், இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா கோல் ரீச் ஆகுற வரைக்கும் விடவே மாட்டாங்கன்னு. ஜாஸ்மின் ஆர்தருக்கு ஒரு கத்தி மாதிரி கிஃப்ட் கொடுக்கறா. எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஏன்னா ஜாஸ்மின் அவ்ளோ சீக்கிரம் யாரோடவும் க்ளோஸா பழக மாட்டாங்களாம். ஆனா நம்ம ஹீரோ கியூட்டா இருக்கறதால ஒருவேளை அவங்க இப்படி பண்றாங்களோ என்னவோ. நம்ம எலிஸ் வேற சொல்றாங்க, ஆர்தர் ரொம்ப கியூட்னு. சரி, இப்போ இவங்க கிளம்புற டைம் வந்துடுச்சு. எல்லாரும் போக ரெடியாகும்போது திடீர்னு நம்ம எலிஸுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. ஆர்தருக்கு ஒன்னும் புரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு. கடைசியா இவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி நின்னுடுது. முன்னாடி இருந்து கொள்ளக்காரங்க ரவுடிங்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் சண்டைக்கு ரெடியாகிடுறாங்க. இவங்க சண்டையிட வரும்போது ரெனால்ட்ஸ் ஆர்தரை தடுத்து உன் அம்மாவை கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அதுக்கு ஆர்தர் சொல்றான், எனக்குள்ளேயும் சக்தி இருக்கு, நானும் சண்டையிட முடியும்னு. ஆனா ரெனால்ட்ஸ் சொல்றாரு, அந்த சக்திய உன் அம்மாவை காப்பாத்த யூஸ் பண்ணுன்னு. அப்பதான் ஆர்தருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. போன உலகத்துல அவன் ஒருத்தனோட குடும்பத்தை கொன்னுட்டான். இப்ப அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவன் தன்னோட குடும்பத்தை காப்பாத்த ஓட வேண்டிய நிலைமை. பாருங்க, இதுதான் கர்மா. அப்ப திடீர்னு ஒரு பெரிய மேஸ் வந்துடுது. அந்த மேஜிக் யூசரை விடாம அவனையும் அந்த பள்ளத்துக்குள்ள இழுத்து போட்டுக்குது. மத்தவங்க எல்லாரும் அவனை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா ஆர்தர் சொல்றான், அவனுக்கு இப்ப ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுதுன்னு. ஒரு விசித்திரமான உணர்வு. அவன் கையில எதுவும் இல்ல, ஆனா அவனோட இதயம் அப்படியே நிறைஞ்சு வழியுது. அன்னைக்கு அந்த ஆளு ஏன் நன்றி சொன்னான், அவன் குடும்பத்தை கொன்னதுக்கு ஏன் தேங்க்ஸ் சொன்னான்னு இப்ப ஆர்தருக்கு புரியுது. அப்ப எலிஸோ ரெனால்ட்ஸோ ஏன் அழுதாங்கன்னு புரியுது. ஏன்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்த நம்ம உயிர் போனாலும் அதுல ஒரு வருத்தமும் இருக்காது. இதுதான் உண்மையான காரணம்.
ஆனா இப்ப நம்ம ஆர்தர் ஒரு பெரிய அண்ணனாக போகிறான்.